27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நேரடியாக கால் பண்ணி கேட்டுக்கின்னு புக் பண்ணிக்கோங்க. 2 நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. அதோட நேற்று புக்கிங்கும் இல்லை, அவருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ ரெகுலராக புக்கிங் பண்ணுறவங்க இப்போ கால் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக புக்கிங் பண்ணிக்கோங்க. வின்னிங் அமௌண்ட்டில் இல்லை புக்கிங்கில் எந்த டவுட் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நேரடியாக கால் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சந்தேகமாக இருந்தாலும் அது நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? சரி, கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். இது 954 அப்படின்ற நம்பரு ஃபாலோ நம்பரில் கொடுத்துருந்தோம். அது 904 அப்படின்னு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த 04ன்ற நம்பர் வர வேண்டிய நம்பரு. இந்த 0440 ஃபாலோ பண்ணுங்கன்னு மெம்பர்ஷிப்பில் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் 2 நாளாக வீடியோ போட முடியல. மெம்பர்ஷிப்லையுமே தான் போடல. ஆனால் அங்கே ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், இந்த 0440 ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த 0207ன்ற நம்பர் கேமுக்குள்ளே வந்தாவே, இல்லை இந்த 54 அப்படின்ற நம்பரு கேமில் வந்தாவே 04 அப்படின்ற நம்பர் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் போர்டு 0 வச்ச நம்பரு கண்டிப்பாக நமக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த 03க்கு எப்படி நமக்கு 58 வந்துச்சோ அந்த மாதிரி இந்த 54க்கு 04 வரணும் அப்படின்றது தான் கேமு. 2 நாளாக வீடியோ போடாததுனால அதை உங்களுக்கு நான் சொல்ல முடியல. ஆனால் மெம்பர்ஷிப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த 54 வரும்போதே எனக்கு அந்த 04 மேலே ஒரு ஐடியா வந்துச்சு. சரி பாருங்கள், முடிஞ்சுது. இந்த இடத்துல பாருங்கள், BC 46. இந்த BC 46 இங்கே ஏசியில் 64 அப்படின்னு திருப்பும்போது அது கீழே பாருங்கள் 68 BCயை அப்படியே இங்கே 86 அப்படின்னு திரும்பியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடு நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 54க்கு ஏபியில் இங்கே கரெக்டாக நமக்கு 45. ஓகேவா? ஒரு நாள் விட்டு பாருங்கள், இந்த 09 நமக்கு கரெக்டாக 90 அப்படின்னு திரும்பியிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடுமே நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஏபியில் பாருங்கள் 93, 97, அடுத்த நம்பரும் 97, அப்புறம் 93 வருமானு எதிர்பார்க்கும்போது 90 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் 90 திரும்ப வருமானு பார்க்கும்போது 94ன்னு வந்துச்சு. இப்போ திரும்பவும் 90 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மீதி இருக்கிற நம்பர் இந்த 94, 93ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது இப்போவே வரத்துக்கான, அதாவது இன்றைக்கே இந்த 93 அப்படின்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 94 ஏபியில் 94, 95க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, அந்த 93ன்றது டைரெக்டாக இங்கே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 93ன்னு. அது இல்லாமல் இங்கே 49 BC 59. அப்போ BC 49, 59 அப்படின்னும்போது 89 இங்கே 48 அப்படின்னு திருப்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. BC 48 அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் 04 இங்கே 45 அப்படின்னு இருக்குது. இங்கே 8ன்ற நம்பருக்கு இங்கே 9 அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற இந்த 54 திருப்பி இங்கே 40 அப்படின்னுமே அடிக்கலாம். 40ன்னு அடிக்கும்போது இந்த 7க்கு 8 வச்சு 840 அப்படின்னுமே கூட அடிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட் லாஸ்ட்டு நமக்கு இங்கே வந்தது, இந்த 32 83. அந்த நம்பர் இங்கே அப்படியே ரிட்டன் 32 78 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே அப்படியே இந்த 54க்கு இங்கே 04ன்னும், இந்த 45க்கு இங்கே 40 அப்படின்னுமே திருப்பி அடிக்கலாம். அதனால் பாருங்கள், இப்போ 04 அப்படின்ற நம்பரு பிசியில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏபியில் 45, இந்த 45க்கு இங்கே 45 டைரெக்டாக. 2 நாள் விட்டு ஏபி 17. ஓகேவா? 71. ஓகேவா? 71. அப்போ இந்த 45 இங்கே ஏபி 71 வரணும். அது இன்னொரு இடத்துல எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 94. இந்த 94 இங்கே பாருங்கள் 94. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாள் பொறுத்து இங்கே 71ன்னு வரணும். ஆனால் அதுக்கு மேலே 44 இருக்கு பாருங்கள். அந்த 44க்கு இங்கே மேலே 94 ஏசி வைங்க. இப்போ இந்த 71 எப்படி அது கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் BC 47 எடுத்துக்கங்க. இந்த BC 47க்கு இங்கே BC 47 அப்படின்னு அப்படியே டைரெக்டாக வச்சுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஏ போர்டு மட்டும் பாருங்கள் 99. ஓகே, 9954 அப்படின்ற நம்பர் ஏ போர்டில் செட் பண்ணிக்கங்க. இங்கேயுமே பாருங்கள் கரெக்டாக அங்கேருந்து 5499 அப்படின்னு செட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ நல்லா கவனிங்க.
அப்போ இந்த 47 ஏ போர்டு ஒரு கரெக்டான வரிசை நம்பர் அப்படியே 999954. இங்கேயுமே வந்து அதே மாதிரி 5499. அப்போ நமக்கு இந்த 47 பிசி, இந்த 47 பிசிக்கு கரெக்டாக நமக்கு 3 நாள் விட்டு இந்த 15 அப்படின்ற நம்பர் பிசி அப்படியே அடிக்கணும். ஓகேவா? 15ன்ற நம்பர் பிசியில் நமக்கு அடிக்கணும். 15ன்ற நம்பர் அடிக்கும்போது இந்த 71ன்ற நம்பர் அங்கே கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா 715 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஸோ இங்கேயுமே 715 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. அதனால் 715 என்ற நம்பரை டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் பார்த்துங்க 908. ஓகே, இந்த 908 நமக்கு அப்படியே இங்கே 904 அப்படின்னு வைங்க. ஏன்னா சி போர்டில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள் 9, அதுக்கு ஆப்போசிட் 4. இப்போ இந்த ஏசி 05 அப்படியே இங்கே ஏசி 05 அப்படின்னு வைங்க. இந்த 8க்கு 3 வந்த மாதிரி இந்த 9க்கு இந்த 4க்கு 9 அப்படின்னு வச்சு 095 அப்படின்ற நம்பரு இங்கே கரெக்டாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 பி போர்டு 1, இங்கே பி போர்டு 4, இங்கே பி போர்டு 1, இங்கே பி போர்டு 4. இப்போ பி போர்டு 1க்கு இங்கே 4 வரலாம், இல்லைன்னா 9ன்ற நம்பர் வரலாம். அப்படி இந்த 8 3 கிராஸ் அடிக்கும்போது இங்கே இந்த 4க்கு 9 கிராஸ் அடித்து 095 அடிக்கலாம். அதனால் பாருங்கள், இந்த 095 அப்படின்ற நம்பர் வரலாம். அதுக்கு தான் இந்த மெத்தடை நம்ம எடுத்தோம். 46க்கு 68, இங்கே பார்த்தீங்கன்னா 64க்கு 86. ஸோ அந்த மாதிரி வரும்போது இங்கே ஏபி 90, இங்கே ஏசி 05, இங்கே ஏபியில் 90 வச்சு இங்கே ஏசி 05 அடிக்கலாம். அந்த 05க்கு நமக்கு இந்த 4க்கு 9 அப்படின்னு கிராஸ் வச்சு 095 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், பிசி 24 ஏபி 26 நம்பரு ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 54க்கு 04 அடிச்சிட்டாங்க. ஸோ 74 அப்படின்ற நம்பருக்கு 24 அடிக்கணும். இப்போ 47ன்னு ஒரு நம்பர் நமக்கு வந்திருக்கு. 44 47 42 வேணால் பிசியில் அதை அப்படியே திருப்பி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். 42 24 பிசி ஃபாலோ பண்ணுங்கள். ஏபி 26 ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், இன்றைக்கி வந்து நமக்கு 095 715ன்னு எடுத்திருக்கோம். புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நேரடியாக கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. ஓகேவா?